ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 1 கிலோவுக்கு மசாலாவுக்கு சாமான் வாங்கியிருக்கோம் பாருங்கள். நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு கடையில் நம்ம 1 கிலோ செட்டுன்னு சொன்னால் போதும், எத்தனை சாமான் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மிளகாய் 1 கிலோ, மல்லி 1 கிலோ, பட்டை கிராம்பு பாருங்கள், இவ்வளோ பட்டை கிராம்பு, மிளகு நல்ல நிறைய மிளகு கொடுத்துருக்காங்க. இது ஏலக்காய், கிராம்பு, பூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், உளுந்து, 1/4 கிலோ மஞ்சள் கிழங்கு, 1/4 கிலோ குழம்பு கடலைப்பருப்பு, 1/4 கிலோ சீரகம், 1/4 கிலோ துவரம்பருப்பு, இங்கே பாருங்கள் கசகசா, பாசிப்பருப்பு, பெருங்காயம், கடுகு உளுந்தம்பருப்பு, சோம்பு 1/4 கிலோ. 16 பொருள் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வெறும் 820 ரூபா தான். இவ்வளோ பொருளும் கொடுப்பாங்க. நம்ம தேவைக்கு தகுந்ததை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அது மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் குழம்பு. நம்மளோட சேனல் மதுரை பாண்டிச்செல்வி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாமே மைல்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம். மஞ்சள் மட்டும் வறுக்காமல் போட்டிருக்கோம். 1 கிலோவுக்கு அரைப்படி அரிசி பொரியரிசி பொரித்து போட்டிருக்கோம். மற்ற பருப்புகள் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சிட்டு வருவோம் வீட்டுக்கு. சரிங்களா? பட்டை கிராம்பெல்லாம் வறுக்கக்கூடாது, மஞ்சள் வறுக்கக்கூடாது. மற்ற எல்லாத்துக்கும் சோம்பு, சீரகம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மல்லி எல்லாத்தையும் வறுத்துருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், பெருங்காயம் எல்லாம் வறுத்து போட்டிருக்கோம் பாருங்கள். பொரியரிசி அரைப்படி பொரியரிசி வறுத்து போட்டிருக்கோம். அரைச்சிட்டு நம்ம வீட்டு மிளகாப்பொடியை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மிளகாப்பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இதுதான் நம்மளோட மிளகாய்ப்பொடி. வீட்டில் நம்ம தயார் பண்ண மிளகாப்பொடி. இது நம்ம புளிக்குழம்புக்கு, சாம்பாருக்கு எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸு தான். சூப்பராக இருக்கும். கறி குழம்புலேருந்து, மீன் குழம்புலேருந்து எல்லாத்துக்கும் நம்ம தனி பொடியே போட வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் போய் வாங்குகிற பொடியில் என்ன கலப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இது நாமளே வீட்டில் அரைக்கிற பொடி. எது செஞ்சாலும் நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல் மதுரை பாண்டிச்செல்வி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே நம்ம கைப்பட நம்ம வீட்டிலையே செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். அதனால் எப்போவுமே வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றதுக்கு பாருங்கள். கடைகளில் வாங்கி சாப்பிட்றது அந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியமாக இருக்காது. அதனால் வீட்டிலையே எல்லா பொடியையும் வாங்கி அரைச்சி நாமளே வச்சுக்கிடலாம். ரொம்ப நல்லது. எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.